கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 முதல் 26 முடிய. சகோதர சிநேகம். கடவுளோடு நல்லுறவில் இருக்கிறேன். அனுதினமும் பல மணி நேரம் நான் வேதம் வாசித்து ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய வரங்கள் அனைத்தையும் பெற்றிருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளிலே நான் மிகவும் உண்மை உத்தமமாயிருக்கிறேன் என்ற எல்லா தகுதிகளையும் வைத்துக்கொண்டு தம் சொந்த சகோதரனிடமோ சகோதரியிடமோ அன்பை காட்டாமல் பகையுணர்வோடு கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வந்தால், எனக்கு பிரியமானவர்களே, மேலே கண்ட அனைத்து தகுதிகளும் வீண் என்றுதான் இயேசு கிறிஸ்து கருதுகிறார். உன் கண்மன் உள்ள உன் சகோதரனிடம் அன்பு காட்ட முடியாத நீ காணாத தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும் என்று கேட்கின்றார். தேவன் மீது நாம் கொண்டுள்ள அன்பும் உறவும் நாம் பிறரிடம் காட்டுகின்ற நம்முடைய தன்மைகளில்தான் வெளிப்படுகின்றது. சகோதரனோடு சகோதரியோடு நல் உறவில் இல்லாத மனிதன் கொடுக்கும் காணிக்கையை கூட கடவுள் அங்கீகரிப்பதில்லை. முதலில் நம்மோடு நம் உடன் இருக்கிற சகோதர சகோதரிகளோடு நல்ல உறவுகளில் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க பிரயாசப்படுவோம். அதன் வழியாக கடவுளின் நாமத்தை மகிமைப்படுத்த, கடவுளின் கிருபைகளை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி அளிப்பாராக. கடவுள் நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்பை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, ஆண்டவரே, உம்மீது நாங்கள் கொண்ட அன்பும் உறவும் ஆண்டவரே, அதனை நாங்கள் பிரதிபலிக்கும் பொழுது மட்டும்தான் அவைகள் வெளிப்படுகிறது, முழுமையடைகிறது. எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பொறுப்புகள் பணிகள் இருந்தாலும் கூட ஆண்டவரே, வேத வாசிப்பு ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தாலும் கூட உமக்கு பிரியமானபடி நீர் விரும்புகிற அன்பை எங்களோடு கூட இருக்கிறவர்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை அளிக்கும்படியாய், அதன் வழியாய் உம்முடைய நாமம் மகிமைப்படவும் உடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறவும் நீர் தாமே உதவி செய்யும்படி மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.